கிரிக்கெட்டோட மோஸ்ட் அவாய்டட் மேட்ச் போல் ரிசைன் மேட்ச் பிட்வீன் பொன்னையம்பட்டி விசஸ் பிரின்ஸ் ஃபார்வர்ட் தெற்கு திரு. இதில் டாஸ் பண்ண தெற்கு திரு ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பொன்னையம்பட்டி பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரபா மற்றும் செம்பா. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பால். ஃபர்ஸ்ட் அவுட் ஸ்டார்ட்னா கணக்கு வழக்கம் போல முதல் பாலே பேட்டில் நிற்கிறது நல்ல டேக் அண்ட் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இன்னிங்ஸை கணக்கு செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனா 1 அருண். ஆப்டா காரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபீல்டர் தினேஷ் நோக்கி நல்ல ஸ்டாப் கூட முடிவில் சிங்கிள். அடுத்த பந்து ஏறி மறிச்சுருந்தாங்க. மிடில் ஆஃப் த ஸ்டிக்கை பதம் பார்த்து கொடுத்துருக்கு. இங்கே கனகு கையிலேருந்து வர 2வது விக்கெட்டு இந்த ஓவரில். அடுத்த பந்து இந்த வெட்டி கட்டுக்கு போனாங்க பிகின் தி சம்ஸ்ல பை நினைக்கிறேன் லெக் பை. அடுத்த பந்து ஏண்டா நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தள்ளியிருக்காங்க. இல்லை தினேஷ் நோக்கி நல்லா ஸ்டாப்னு பார்த்தா மிஸ்ஃபீல்டாக இருக்குது. கொஞ்சம் ரன்னிங் முடியும் ஈஸி டு ஓடி எடுக்கப்பட்ட 2. நெக்ஸ்ட் ஒன் 5 ரூபா ப்ரீ ஷாட்டுக்கு போனாங்க. அவுட் சைட் ஆச்சு. பாலை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்த்தி ரன்னிங் முடியும் பார்ப்போம். 2 ஈஸி 2. ஒரு முடியல 5 ரன் அடிக்காங்க பொன்னையம்பட்டி 2 விக்கெட்லேருந்து. செகண்ட் அவுட் ஸ்டார்ட்னா அப்பு அவருக்கான முதல் ஓவர். ஸ்டிங்கின் அருண் நல்லா ஸ்லோயர் கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்துட்டாங்க கூட சொல்லலாம். கேப்பில் போயிடுச்சு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. அருண் பட் வந்து முதல் பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் 5 ரன் பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணிக்காங்க. நல்லா ஸ்டாப் அப்பு. ஒரு பால் 4 விட்டு கொடுத்தாலும் அடுத்த பால் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க யங்ஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போனாங்க. சரியான கனெக்டில் விக்கெட்டில் தரையோட தரையாக போயிருக்கு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு நல்ல த்ரோவர் இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் இருந்திருக்கும் முதல் அட்டம்ப்டில். ஈஸி 2. அடுத்த பந்து டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்கான்றதை பார்ப்போம். ஒரு ஃப்ளிக்கு தான் போனாங்க. 6 நினைக்கிறேன் 6. அருண் பர்தன் முதல் 6. அடுத்த பந்து 5 ரூபா ஃபுல் பேக் லென்த்தில் ஒரு டாட்டு 6க்கு அப்புறம் ஒரு கம்பேக்கு. அடுத்த பந்து 5 ரூபா ஃபுல் பேக் லென்த்தில் அகைன் டாட் பால் பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவ் டாட்டா பற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பு 2 முடியல 17 ஆடிருக்காங்க பொன்னையம்பட்டி 2 விக்கெட்லேருந்து. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா தினேஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய ஓவராகவும் இருக்கும். தேர்ட் ஓவர் ஓவர் ஏறி மறிச்சுருந்தாங்க. பிகின் தி சம்ஸில் பிச்சுட்டு போயிருக்கு. ஃபீல்டர் கணக்கு பாலை வரட்டி ஸ்டாப் கார்த்தி ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நல்ல த்ரோவும் கூட இங்கே ரன் அவுட்கான சான்ஸான்னு பார்ப்போம். அந்த எண்ணில் ரன் அவுட் சான்ஸ் மிஸ் ஆகிருக்கு. 2வது மாதிரி நினைக்கிறேன். ஈஸி 2 சாரி 2 இல்லை 3. செகண்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் ஒரு டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கே தினேஷ். அடுத்த பந்து 5 ரூபா ஸ்லோயர் டெலிவரி ஸ்ட்ரெயிட்டாகவே தான் பாடி அட்டாக். பில்லர் அருண் பாலுக்கு குயிக்கராகவே வந்திருக்காங்க கூட சொல்லலாம். நல்லா ரியாக்ட் ஆகிருக்காங்க பாலுக்கு. 2 பேர் கையில் வச்சுருந்துருக்காங்க. அந்த எண்ணில் ரன் அவுட் சான்ஸும் மிஸ் ஆகிருக்கு. 2 எங்கேயோ இருந்த மேட்ச் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. ஸ்கோர் டக்குன்னு மேலே ஏறிக்கும் கூட சொல்லலாம் இங்கே பொன்னையம்பட்டிக்கு. ரிமைனிங் 3 பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. இதோ எக்ஸ்ட்ரா கவரில் தெரிச்சுட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் நல்லா அட்டாக் ஆனாங்க. விக்கெட் கடைசி 2 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய கடைசி 2. ஆப்டாக வித்தை கொடுக்காத பந்து வச்சு கீப்பரே போய் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க. சிங்கிள் ஓடி எடுக்கப்பட்ட 1. லாஸ்ட் 1 மோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 1. ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணாங்க. ஆனாலும் டிஃபெண்டுக்கு போயிருக்காங்க. ஃபுல்லாக பாலை வாட்ச் பண்ணி நல்ல ஸ்டாப் ஆடுவீங்க. நிற்க வச்சு எண்டு மாதிரி பார்த்தாங்க. அந்த எண்டில் ரன் அவுட். அட்லாஸ் இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. தெற்கு தெரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 24 ஆடிருக்காங்க பொன்னையம்பட்டி. தெற்கு தெருக்கு 25 டார்கெட். அட்லாஸ் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முகேஷ் மற்றும் தினேஷ் வழக்கம் போல. ஃபர்ஸ்ட் அவுட் ஸ்டார்ட்னா சபிக்கு 25 அப்படின்ற டார்கெட்டில். அதை தடுக்கும் பட்சத்தில் சபிக்கு முதல் பாலே அப்டுல ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் கேப்லையும் போயிருக்கு. ரன்னிங் முடியும் கண்டிப்பாக 2 அலோவ் பண்ணிடுவாங்க. டிஸ்டன்ஸ் போயிருக்கு. 2 அலோவ் பண்ணிட்டாங்க. ஈஸி 2. செகண்ட் இந்த ரூபா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் படார்னு லாங் ஆனில் ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டர் 1 சொல்லி நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அருண் நீங்கள் லைனில் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து 5 ரூபா அப்டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு லெக் பை ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள்
2 நாட்கள் சாப்பாடு உபயோகம் செய்த நல்லமணி ஹோட்டல் வருக MMA ஷார்ட் பால் பேசஸ் பண்ணி எடுக்க போனாங்க, சரியான கனெக்ட் இல்லை. நல்ல டெலிவரி, ஃபேர் டெலிவரி கூட. நல்ல ஸ்டாப், சிங்கிளாக கிடச்சிருக்கு, சிங்கிள். லாஸ்ட் மூவ் கடைசி 2, முதல்வரோட கடைசி 2. இந்த ஸ்ட்ரைட் இருந்தாங்க, டப் வச்ச மாதிரி இருக்காங்க. கேட்ச் எடுக்க முடியுமா? 2 பேரும் கேட்சுக்கே போல, கேப்லாம் ட்ராப் ஆயிருக்கு. ரன்னிங் முடிவுன்னு பார்ப்போம். குயிக்காக ஓடி எடுத்துருக்காங்க. 2 ஓடி எடுக்கப்பட்ட 2, கடைசி 1. ஏறி மறிச்சா அழகாக டிஃபெண்டுக்கு போனாங்க. செல்லமா டிசென்ட் கேம் பிளே. லாங்லேருந்து வரணும் 2 ஃபீல்டரும் கண்டிப்பாக மைண்டை போட்டு விளாண்டுருக்காங்க தான் சொல்லணும். குவாலிட்டி பிளே. ரன்னிங் முடியும் 2, பேக் டு பேக் டபுள். அட்டாஸ் இந்த 2ஓட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க சபிக். ஒரு முடிவில் 9 ரன் ஆடிருக்காங்க. ரன்ஸ் வரவர் தெற்கு தெரு. செகண்ட் ஓவர் ஷாட்னா பாலாஜி. மீதமுள்ள 12க்கு 16 ஸ்ட்ரைக்கில் முகேஷ். முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை டீசெண்டாக டிஃபெண்டுக்கு போனாங்கன்னு தான் சொல்லணும் பேட்ஸ்மேன். 2ஆவதுக்கான கால் இருந்துட்டு கிக்கராக போயிருக்காங்க. ஈஸி 2. அடுத்த பந்து நோ பால். பனிஷ் பண்ணிக்கானதை பார்ப்போம். ஹைட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் போயிருக்கா. ஏரியாவை எடுத்து விட்ருக்காங்க ஃப்ரீயாக, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல். டாஸ் பால் 6 முகேஷ் பட் அந்த முதல் 6. இந்த பந்து இலவச பந்து கூட. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட். இலவச பந்து அண்டர்லேயே வந்திருக்கு. ஃப்ரீ ஹிட் பாலை டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க பாலாஜி. மீதமுள்ள 10க்கு 7. விட்டு கட்டுக்கு போனாங்க. டீசென்ட் பிளே. கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிளில் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். சிங்கிள். மீதமுள்ள 9க்கு 6. டாஸ் பால் பனிஷ் பண்ணியிருக்கணும். ஏர்லேயே பனிஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். இந்த பாலை மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணணும் பேட்ஸ்மேன். நீங்கள் சிங்கிள் கிடச்சிருக்கல எப்படி முடியுமா? சிங்கிள். லாஸ்ட் 5 தடவை அழகாக டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. செல்லமாக கண்டிப்பாக இனிமேல் டிஃபெண்டுக்கு தான் போவாங்க. பெரிய ஷாட் போய் ஏமாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். அடுத்த பந்து விட்டு இந்த தடவை அவுட் சைட் வச்சு சரியான கனெக்ட் இல்லை. கேப்லேயும் ப்ளேஸ் ஆயிருக்கு. இல்லை சக்தி நான் ஸ்டாப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். மீதமுள்ள 6க்கு 3 ஆடணும். மேட்ச் ஆன் ப்ரெஷர். கண்டிப்பாக மேட்ச் எப்படினாலும் மாறும், திரும்ப சொல்ல முடியாது. மீதமுள்ள 6க்கு 3. பவுலிங் இல்லை செம்பா. தான் போவாங்க. இன்சைட் ஜானா ஸ்டாப் சிங்கிள். மீதமுள்ள 5க்கு 2. மீதமுள்ள 5க்கு 2. விட்டு கட்டுக்கு போனாங்க. கீப்பர் மிஸ் பண்ணி பைஸில் ஒரு சிங்கிள் கிடச்சிரும். சிங்கிள். பால் டெட் சொல்லிட்டானா இல்லையான்னு தெரியல. இன்னொரு நோடி இருக்காங்க. 3க்கு 1 ஆடணும். இந்த தடவை டாட் பால். அடுத்த பந்து. மீதமுள்ள பந்துக்கு 1 தான் ஆடணும். மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். பவுலிங்கில் செம்பா, பேட்டிங்கில் தினேஷ். அழகாக டிஃபன் போயிட்டாங்க. இந்த ஒன்னோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க MMA. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அவர் வெல் பிளேட் பை புண்ணியம்பட்டி.